ஹாய்! இது ஃப்ரைடோட மினி விலாக். இன்னைக்கு வந்து பாப்பா எந்திரிக்கும்போதே பசின்னு தான் எந்திரிச்சாங்க. அவங்க வந்து என்ன வேணும்னு எப்போ கேட்டாலும் அவங்க கேட்குற ஒரே வார்த்தை, "எனக்கு பீஸா வேணும், இல்லைனா சமோசா வேணும்" தான் கேட்குவாங்க. அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து தோசை மாவில் வந்து மினி ஊத்தப்பம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த மினி ஊத்தப்பம்ல கேரட், அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் மட்டும் போட்டு அவங்களுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா நிறைய கீ விட்டு ரெடி பண்ணதுனால பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2 பேட்ச் வந்து சாப்பிட்டாங்க. பாப்பா கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அவங்களா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக அதை அவங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த தக்காளி சட்னி தான். எல்லாத்துக்குமே தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுடுவோம். எங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து தயிர் தாளிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து பாலக்கீரை சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சாதம் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லாவே ஹெல்த்தியாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பா வந்து ஒரு வாய் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பூல் மக்கான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் எதுவுமே போட தேவையில்லை. வெறும் பட்டர் மட்டும் போட்டு பாப்பாவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா ரொம்பவும் பிடிக்கும்.